தேசமயம் ஏகம் திட்டித்த மகாபர இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனிதர் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவை. அன்புகுடி கொண்ட சான்றோர்குல மக்களுக்கு என் இதயபூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா என்றால் யார்? இதை அறிந்தவர்களும் உண்டு, அறியாதவர்களும் உண்டு. இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்தருளும் பரம்பொருள்தான் ஐயா. ஐயா கோடான கோடி நாமங்களை கொண்டவர். அவரவர்களின் அறிவுக்கு எட்டியவாறு பல்வேறு நாமங்களை சூடி அவரை வழிபடுகிறார்கள். அல்லாஹ் என்றும், கர்த்தாதி கர்த்தன் என்றும், ஈசன் என்றும், மகாவிஷ்ணு என்றும், கந்தன் என்றும், தாய் என்றும், தந்தை என்றும், ஆதி என்றும், ஜோதி என்றும், இன்னும் அவரவர்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு நாமங்களை சூடி அவரை வழிபடுகிறார்கள். உன் மனதில் நீ எதை தெய்வமாக நினைக்கிறாயோ அதுவாகவே இருந்து ஐயா உனக்கு அருளுகிறார். அவரவர் நினைப்புக்கு தக்கவாறு இருப்பேன் நான் சுவாமி என்று அகிலம் சொல்லுகிறது. 4 வேதங்களிலும் நான் வருவேன் கண்டாயோ. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகிய வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதோடு அதையும் தாண்டி நிற்கிறான். பல்வேறு நிலைகளில் நமக்கு காட்சியும் தருகிறான். அவனுக்குள் ஒரு உறவையும் நமக்கு காட்டுகிறான். அம்மையப்பனாக, தந்தை மகனாக, உதாரணமாக தந்தை மகனாக ஈசனையும் முருகனையும் எடுத்துக்கொள்ளலாம். முருகன் திருமாலுக்கு மருமகனாகவும், ஈசனுக்கு திருமால் மைத்துணனாகவும், பார்வதிக்கு அண்ணனாகவும், மகாலட்சுமிக்கு கணவனாகவும் நமக்கு தெரியும். இவை அனைத்துமே ஐயாவின் கோலங்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதை நான் எனது கருத்தாக சொல்லவில்லை, ஆதாரபூர்வமாகத்தான் சொல்லுகிறேன். யுகா யுகங்கள் தோறும் ஆண்டவன் எப்படி இருந்தான், எவ்வாறு அவதாரங்கள் மேற்கொண்டான் என்பதை ஞானிகள் மூலமாகவும் சித்தர்கள் மூலமாகவும் நாம் ஏடுகள் வாயிலாகவும் அறிந்து கொண்டோம். இவை அனைத்தும் ஐயாதான் என்று அகிலத்திரட்டு என்னும் ஞான கருவூலம் மூலம் சொல்லுகிறேன். ஆண்டவன் எதனால் அவதாரம் எடுக்கிறான், எங்கு அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அங்கு தோன்றி வருகிறான். அப்படி எடுத்த அவதாரங்களில் கலி என்னும் மாயை அழித்து மக்களை எல்லாம் ஒரு குடைக்குள் வைத்து அரசாள எல்லாம் ஒன்றாகி வந்தவர்தான் ஐயா. அப்படிப்பட்ட பரம்பொருளை வழிபடக்கூடிய வழிபாடுதான் ஐயா வழி. இது சாதாரண வழியே அல்ல, உயர்ந்த வழி. சாதி மத பேதமில்லா சமத்துவ வழி, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத வழி. எல்லா உயிரினங்களுக்கும் அம்மையும் அப்பனுமாக இருந்து காட்சியளிக்கும் இறைவழி. தன்னை விட சிறியவனாக இருந்தாலும் இல்லை, தன்னை விட பெரியவனாக இருந்தாலும் ஐயா என்று அன்போடு அழைக்கும் வழி. ஐயா வாருங்கள், ஐயா அமருங்கள், ஐயா அன்னம் குடியுங்கள், ஐயா சடவாருங்கள் என்று உயர்ந்த நற்குணத்தோடு பேசி அழைக்கும் வழி. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வளர்க்கும் வழி. இங்கு எல்லோருமே சமமாகத்தான் மதிக்கப்படுகிறார்கள். பெண்களும் அம்மா என்றேதான் அழைக்கப்படுகிறார்கள். ஆத்திகனாக இருந்தாலும் நாத்திகனாக இருந்தாலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே அவன் ஐயாவளிக்காரன் என்பது உண்மை. அறம் செய்ய விரும்பு என்றாள் அவ்வை. தர்மம் பெரிது தாங்கீரு என்று அகிலம் சொல்லுகிறது. நீ தர்மம் செய்ய உன்னால் முடியாவிட்டாலும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே போதும், இந்த உலகம் அமைதி பெறும். தெய்வம் பொதுவானது, எல்லோருக்கும் உரியது. எல்லாவற்றையும் படைத்த இறைவன் ஒவ்வொரு யுகங்களிலும் அவனை அறிந்து கொள்ளவும் மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் எவ்வளவோ ஞான நூல்களை தந்துள்ளான். பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், கந்த புராணம் இன்னும் பல நூற்களையும் தந்துள்ளான். ஆனால் கடைசியாக அருளி தந்த ஆகமம்தான் அகிலத்திரட்டு அம்மானை. இது சாதாரண நூலே அல்ல, ஞான கருவூலம். மனிதர்களை பிறப்பிறப்பு இல்லாத பேரின்ப நிலை அடையச் செய்யும் அமிர்தம். இது ஆணவம், கண்மம், மாயை இவற்றால் சிக்கித் தவிக்கும் கோடான கோடி ஜீவன்களை அவற்றிலிருந்து விடுவிப்பதற்காக அருளப்பட்டது. ராமாயணத்தில் ராமனை மட்டும் அறிந்து கொள்ளலாம், மகாபாரதத்தில் கண்ணனை அறிந்து கொள்ளலாம், பெரிய புராணம் மூலமாக ஈசனை தெரிந்து கொள்ளலாம், கந்தபெருமானை கந்த புராணம் மூலமாக அறிந்து கொள்ளலாம், வேத ஆகமத்தின் மூலம் கர்த்தாதி கர்த்தரை அறிந்து கொள்ளலாம், அல்லாவை குரான் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அகிலத்திரட்டு அம்மானை என்னும் ஆகமத்திலிருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். இதில் இல்லாதது எதிலுமே இல்லை. எனவேதான் அகிலத்திரட்டு அம்மானை இந்த உலகின் கடைசி நூலாகும் என்பதில்
எந்தவித மாற்றமும் இல்லை. இனி ஒரு ஆகமம் இந்த உலகில் தோன்றப் போவதும் இல்லை. அதற்கு அவசியமும் இல்லை. நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க இருப்பது, இம்மூன்றையுமே தருவது அகிலத்திரள். நடந்து முடிந்த யுகங்கள் 6, நடப்பது கலி, நடக்க இருப்பது தர்மயுகம் என 8 யுக செய்திகளையும் இதில்தான் காண முடிகிறது. இந்த நூலை படித்தாலோ கேட்டாலோ எல்லா சிறப்புகளையும் பெற்று பல்லாண்டு வாழ்வார்கள் என்பது திண்ணம். அகிலத்திரட்டம்மானை எல்லோருடைய கைகளிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாரணர் அருளால் படித்தோர் கேட்டோர், நல்ல உரை மிகத் தெளிந்து நவின்றோர் கற்றோர், ஆறாரும் பெற்றவர்கள் அகமே கூர்ந்து அன்றூழி காலம் தாழ்வார் திண்ணம். இனி நடக்க இருக்கும் தர்மயுகத்தில் என்றும் 16 வயதுடையவர்களாகவே நாம் இருப்போம். அங்கு பிணியில்லை, நொம்பலமில்லை, வளர்வு தேவு இல்லை, இறைவனோடு பேரின்பத்தில் தலைத்திருப்போம் என்று அகிலம் நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் சொல்லுகிறேன், அங்கு ஒரு புது ஆகமம் தேவையில்லை. நம்முடைய வழிபாடு சாதாரண வழிபாடே இல்லை, ஆத்மலிங்க வழிபாடாகும். பரம்பொருள் ஒன்று, நாம் எல்லோரும் அவர்தன் மக்கள் என்று வழிபடுவது. இதன் மூலம் மந்திரமே ஐயா சிவ 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 சிவா அரஹர அரஹரா என்பதுதான். அவனை நிறைஞ்சவர், ஏகமெல்லாம் நிறைஞ்சவர், எங்கும் நிறைஞ்சவர், ஏகமாய் நின்றவர் என்று அருள்நூல் சொல்லுகிறது. நாம் உச்சிப்படிப்பு படிக்கும்போது 13 லிங்கத்தை உச்சரிக்கிறோம். மகாலிங்கம், சிவலிங்கம், குருலிங்கம், திருலிங்கம், ஏகலிங்கம், ஏகலிங்கம், அரிலிங்கம், லிங்கலிங்கம், சொக்கலிங்கம், சுகலிங்கம், ஆதிலிங்கம், அருள்லிங்கம், அடங்காலிங்கம் என்று இறைவனை போற்றி வழிபடுகிறோம். இந்த வழிபாட்டின் சின்னமாக நமக்கு தாமரை பூவும் அதிலிருந்து ஒரு ஜோதி மேல் நோக்கி சுடர்விட்டு எழுவதை பார்க்கலாம். இந்த தாமரைப்பு நாமத்தை பற்றி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஞானியர்கள் பரம்பொருளை உலக உயிர்களின் சிந்தனையில் சுடர்விட்டு விளங்கும் ஜோதி பொருளாக வைத்து வழிபட்ட சிவலிங்க திருவுருவமே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆம், சிவலிங்கத்தின் அடிப்பீடமாக இருக்கக்கூடிய அந்த வட்ட கல்லே உலக உயிர்களின் சிந்தையான தாமரையினையும், அதன் நடுவே தூண்வடிவில் நிமிர்ந்து தோன்றும் பானம் நெஞ்ச தாமரையின் உள்ளிருந்து எழும் சோதியாய் சுடர்விட்டொளிரும் சிவ பரம்பொருளையே குறிக்கும் அடையாளமாகும். இதைத்தான் மனதுள் மாயனை மாசரு சோதியை இறந்திறந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே என வரும் திருமுறை தொடரை காணலாம். இதனை அகிலம் மூன்றான ஜோதி உறைந்திருக்கும் தெச்சனம் என்று அந்த உலக முதல்வனாகிய ஆதிவைந்த ராசர் ஐயா வைகுண்டரே உலக உயிர்களின் மனத்தக்கத்திலும் அருள் பெறும் ஜோதியாக இருந்து அண்ட பிண்டம் அகண்டம் ஆகிய அனைத்திலும் அறியாமை இருளை நீக்கி ஞான ஒளி பரப்பும் சோதி புலம்பாக இருந்து அருள் பாலிக்கிறார் என்று வழிபடக்கூடிய வழிபாடுதான் ஐயா வழி. சிலர் ஐயா என்றால் பேரறிஞர்களாக இருந்தாலும் தெரியாமலேயே இருக்கிறார்கள். ஐயா யார் என்பதில் இன்னும் சிலருக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அவராக இருக்குமோ, இவராக இருக்குமோ, இல்லை மனிதன்தானோ என்று எண்ணுகிறார்கள். அகிலம் அவர்களுக்கு தெளிவாகவே சொல்லுகிறது, மாயாதி சூட்சன் மனுவாய் தோன்றினான் என்று. இந்த கலியுகத்தில் மக்களை காக்க மண்ணகம் இறங்கி வந்தவன் யார் என்பதை அகிலம் தெள்ளத் தெளிவாகவே காட்டுகிறது. நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாம் ஆச்சு, கலியுகம் அழிந்து போச்சு. பூரண வேத நூலும் புராணமும் நாகமும் எல்லாம் சாரமும் கெட்டு போச்சு, சதாசிவம் வைகுண்டமாச்சே. இதன் மூலமாக சதாசிவம்தான் வைகுண்டமாக எழுந்தருளியிருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் நினைக்கலாம், அகிலத்திரட்டில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று. ஆம், எல்லாமே இருக்கிறது. எல்லாவற்றையும் விவரிக்க எனக்கு காலம் போதாது. எனவேதான் சுருங்கச் சொல்லுகிறேன். ஆதியில் பரம்பொருள் ஒன்றுதான் இருந்தது. இதனை ஏகம்பொரு பரம் என்கிறது அகிலம். இதிலிருந்து ஓம் என்னும் சூக்கும பிரணவம் வெளிப்பட்டது. அதிலிருந்து சத்து தோன்றியது. சத்திலிருந்து சிவம், சக்தி, நாதம், விஷ்ணு, மகேஸ்வரன், ருத்திரன், பிரம்மன் ஆகியோர்கள் தோன்றுகிறார்கள். அதன் பின்னர் பஞ்சபூதங்களும் உலகமும் தோன்றியது.
உலகத்தில் அண்டபிண்டம் தோன்றியது. எண்ணிறைந்த உயிர்கள் படைக்கப்பட்டன. தேவர்களும் படைக்கப்பட்டார்கள். ஆதியில் படைக்கப்பட்ட தேவர்களுக்கு இறைவன் எல்லாவிதமான இன்பங்களையும் அருளினான். மரணமில்லா வாழ்வினை கொடுக்கும் தேவ அமிர்தத்தையும் அவர்களுக்கு அளித்தான். இப்படி ஆண்டவனால் எல்லாவிதமான பேறுகளையும் பெற்று மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த தேவர்களுக்கு இனி இந்த உலகில் தன்னை யாருமே வெல்ல முடியாது என்ற ஆணவம் அவர்களின் உள்ளத்தில் மேலோங்கி எழுந்து நின்றது. ஆணவம் தலைக்கேறிய தேவர்கள் நேராக ஈசனிடம் சென்று, எங்களை எதிர்க்கும் சர்வ வல்லமை உள்ளவர்கள் இந்த லோகத்தில் யாரேனும் இருக்கிறார்களா சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். கருணையே வடிவான ஈசன் தேவர்களை பற்றி நின்ற ஆணவ வல்லிருளை அகற்ற திருவுளம் கொண்டு ஒரு ஞான வேள்வியை வளர்த்தார். அந்த வேள்வியில் தேவர்களை பற்றி நின்ற ஆணவ அழுக்குகளெல்லாம் ஒன்று திரண்டு குரோனி என்ற அசுரனாக வெளிப்பட்டது. குரோனி என்ற மகா அசுரன் பிறந்ததும் அதற்கு நீடிய யுகம் என்று பெயரிட்டார்கள். குரோனியை ஈசன் இந்த மண்ணிலே வாழச் செய்தார். அறமறியாத அநியாயக்கேடன் பாவச் செயல்களையே செய்ய துணிந்தான். பசியால் கடல் நீரை விழுங்கினான். மேலும் இந்த மண்ணெல்லாம் பறந்து விரிந்த குரோனி விண்ணையும் விழுங்க முற்பட்டான். குரோனியின் இந்த மாகொடிய செயலினை கண்ட திருமால் மண்ணுலகம் புகுந்து சிவனை நோக்கி தவம் இருந்தார். சிவனும் காட்சி கொடுக்க திருமால் அவரிடம் குரோனியை 6 துண்டுகளாக வெட்டி கொள்ள வரம் கேட்டார். அதற்கு ஈசன், இவனை 6 துண்டுகளாக வெட்டினால் அந்த 6 துண்டுகளும் 6 யுகமாகி ஒவ்வொரு யுகத்திலும் அரக்கர்களாய் தோன்றி உமக்கு எதிரியாகவே பிறப்பார்கள். அது மட்டுமல்ல, அவனது உதிரத்திலிருந்து தோன்றும் அரக்கர்கள் அவனுக்கு துணை நிற்பார்கள். நீரே யுகங்கள் யுகங்கள் தோறும் அவதாரம் செய்து இந்த அசுர குணங்களையெல்லாம் முடியடிவேரில்லாமல் முழுவதும் அழித்து நடுத்தீர்ப்பு செய்து தர்மயுகம் படைத்து ஆளுவீர் என்று வரம் அளித்தார். இந்த 6 துண்டுகளும் அரக்கர்களின் 6 யுகமாக மாறுகிறது. அவை சதுரயுகம், நெடிய யுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்படி அரக்கர்கள் யுகாயுகங்கள் தோறும் புறப்படுக்க மாயவன் அந்த அசுர சக்திகளை அழிப்பதற்காக பல்வேறு நாமங்களை கொண்டு அவதாரம் செய்து அளிக்கிறான். சதுரயுகத்தில் குண்டோமசாலியாக படைத்து அவனை திருமாலாக இருந்து அளிக்கிறார். அடுத்து நெடிய யுகம் தோன்றுகிறது. அதிலே தில்லைமல்லான், மல்லோசி வாகனன் என்ற அசுரர்கள் பிறந்தார்கள். அவர்களை திருமால் கடலில் தோன்றி அம்பினால் அழித்து நெடிய யுகம் முடித்தார். கிரேதாயுகம் தோன்றுகிறது. குரோனியின் 3வது துண்டு படைக்கப்படுகிறது. சூரபத்மன், சிங்கமுகாசூரன் பிறக்கிறார்கள். ஆணவம் தலைக்கேறிய நிலையில் தேவர்களை தம் அடிமைகளாக்கி வேலை கொண்டார்கள். இந்த யுகத்திலேதான் நாராயணம் கந்தனாக அவதாரம் எடுத்து வீரபாகு தேவரை தூது அனுப்புகிறார். அவன் கேட்கவில்லை. ஆணவம் அவன் கண்ணை மறைத்தது. தூதனாக வந்த வீரபாகுவிடம் சூரன் சொல்லுகிறான், ஆரடா நீதான் அறியாயோ என்பலங்கள், பாரடா உந்தன் கந்தன் படுகிறதை என்று சொன்னான். இதனை அறிந்த எம்பெருமான் கந்தனாக அவன் முன் நின்று உரைக்கிறார். சூரனே, வம்பில் இரவாதே, வாழ்விழந்து போகாதே, தம்பி தலைவன் தளமும் இளவாதே, பற்ப கிரீட பவுசும் இளவாதே, அற்பம் இந்த வாழ்வு, அநியாயம் விட்டுவிடு. நீ மரணமடையும் போது கூட நன்மைதான் கூட வருமே அல்லாது திண்மை வராது. தேவர்களையும் விட்டுவிடு என்றார். அவன் மறுத்து கூறுகிறான். சூரனை வேளாலே கொன்றார். அந்த யுகமுடைய காலம் இருந்தது. இரணியன் படைக்கப்பட்டான். தான் என்ற இருமாப்பு பிரகலாதனாக இருந்து புத்தி சொன்னார். கேளாமையால் மாண்டான். நாராயணம் நரசிங்கமூர்த்தியாக தோன்றி அவனை அழித்தார். பொதுவாக மனிதர்களுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் நல்ல செயல்களை செய்ய விடாது. ஆணவக்காரர்களின் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று ஆண்டவன் நமக்கு புரிய வைக்கிறான்.